வணக்கம். நான் வைரமுத்து. நேற்று ஒரு சம்பவம் ஆலங்குளம், மதுரம்புத்தூரில் பனையேறி ஒருவர் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு சகோதரரை காலில் சுட்டிருக்காங்க காவல்துறை. எல்லாரும் அந்த செய்தியை அறிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறோம்னா, இது எவ்வளவு அநாகரிகம்னு பாருங்கள். இந்த சட்டமும் இந்த திட்டங்களும் எல்லாமே ஒரு மக்களுக்கானது தான். மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் கொடுக்கணும். ஏன்னா மக்களை உழைப்பிலேருந்து வெளியேற்றி அவங்க லாபம் பார்க்கறதுக்காக, அவங்களோட சுய லாபத்துக்காக மதுக்கடை ஆலைகளெல்லாம் அவங்களே நடத்திக்கிட்டு மக்களை குடிக்க வச்சு மக்களோட என்ன சொல்ல வாழ்நாளே நாசமாகிற அளவுக்கு உடல்நிலை நாசமாகுது. அதனால் கல்லீரல் பாதிக்கப்படுது. அதனால் குடும்பத்தில் வருமானம் இழக்கிறான் ஆண்கள். அதனால் சாலை விபத்துகள் அதிகமாக நடக்குது. பாலியல் தொல்லைகள் அதிகமாக நடக்குது. இன்றைக்கி அம்மாவை கழுத்தறுத்து போட்டு போனது, காசு கேட்டு குடித்து காசு கேட்டு அந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்குறோம். மனைவியை தாக்குறது, பிள்ளைகளை தாக்குறது, தகாத வார்த்தைகளால் திட்டுறது, குடும்ப விவாகரத்தாகிறது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மதுவால் தான் நடக்குது. உண்மையிலே மக்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மதுக்கடையை தடுக்கணும். மகளிருக்கு இலவச பஸ்ஸு, மகளிருக்கு நான் 1000 ரூபா கொடுக்குறேன், அடுத்துக்கு 8000 ரூபா டோக்கன் கொடுக்குறேன், இப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுக்குற கட்சிகளை நம்பாதீங்க. இவங்க உண்மையிலே மக்கள் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு ஆண் வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்ன மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா பார்த்துக்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அரசு என்ன செய்யணும்? அரசு அந்த அரசியல் கட்சிகள் என்ன வாக்குறுதிகளை கொடுக்கணும்னா, நான் நல்ல வேலையை கொடுப்பேன், உங்களுக்கு மதுவால் இந்த பிரச்சனை இருக்குதா, அப்போ மதுவை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 தாயுள்ளம் போல் எது பிள்ளைக்கு நல்லதுன்ன மாதிரி மக்களுக்கு எது நல்லதுங்கிற மாதிரி ஒரு திட்டங்களை கொடுக்கணும். அதெல்லாம் செய்யாமல் தான் லாபம் பார்க்கணும், தான் பணம் உண்டாக்கணும், தன்னோட மதுக்கடையில் உள்ள ஆலைகளை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுக்கடையை தொடர்ச்சியாக இவங்க தான் நடத்துகிறாங்க. இந்த திமுக, அதிமுக, அதிமுக 2 கட்சிகளுமே இதைத்தான் செய்யுது. ஆனால் இதை நம்ம ஊருக்குள்ளே ஒரு மக்கள் நம்புகிற ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு நீ நம்மளுக்கு ஓட்டு போட்டுரு, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருன்னு சொல்லி ஓட்டை வாங்கி கொடுக்குற இந்த அயோக்கியத்தன வேலைகளை எல்லார்ட்டையும் பண்ணுறாங்க. அந்த 10 பேர் பண்ணுற வேலையால் மக்களும் நம்பி போய் இவங்க தான் ஜெயிப்பாங்க போல், இவங்க தான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, இவங்க தான் கூட்டத்துக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க தான் ஜெயிப்பாங்க போலங்கிற அந்த பிம்பத்தில் திரும்ப 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 எவ்வளோ 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் குறை சொல்கிறாங்க. யாருமே நல்லது பண்ணுறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏ நல்லது பண்ணுறாரு, முதலமைச்சர் நல்லது பண்ணுறாரு, அமைச்சர் நல்லவர் அப்படிங்கிற சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாமே கேடுகட்ட. இது ஒரு காடு வச்சுருந்தா ஒரு காடு வச்சுருந்தா காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி எல்லா வகையிலையும் கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க. எல்லா ஒரு அடிப்படை கழிப்பறை வசதியை கூட செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லா பிரச்சனைகளும் தலைக்கு மேலே அதிகமாகிக்கிட்டு தான் போகுது. வரி அதிகமாகுது, வீட்டு வரி அதிகமாகுது, தண்ணி வரி அதிகமாகுது. இதெல்லாம் வாங்கி இங்கே ஆண்கள் இப்போ பேருந்தில் பயணப்பட்டால் அவனுக்கு இப்போ டிக்கெட்டை 2 மடங்காக கூட்டிட்டு அதை வாங்கி இலவசத்துக்கு எப்பயாட்டும் ஒருக்கா ட்ராவல் பண்ணுற பெண்களுக்கு இலவசமாக கொடுக்குற இதெல்லாம் முற்றிலும் ஏமாற்று. இந்த ஏமாற்று வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் அது எங்கே கொண்டு போய் வந்துக்கிறோம். இப்போ ஏன் ஆலங்குளம் மருதமுத்தூரில் நடந்தது நாளைக்கு ராஜபாளையம் புத்தூரில் நடக்குதுங்கிற ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு ஆளை இழந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காசு கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி இதுதான் பேசுவாங்களே தவிர அந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை அதுக்கு தீர்வு நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கோ விடமாட்டாங்க. அதனால் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் முடிவு கட்டுங்க. இந்த 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 கேவலமான அரசியல்வாதிகளுக்கு வேலை பார்க்குறத விடுங்க. உண்மையிலே ஒரு நல்லதை சொல்லி ஓட்டு கேட்குற மாதிரி நான் பணம் கொடுக்க மாட்டேன், இனிமேட்டு வந்தால் நான் நல்லதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்து அதை வச்சு ஓட்டாக மாற்றுங்க. ஏன் அடித்து வச்சுருக்க கொள்ளையில் ஒரு பங்கத்தை செலவழித்து இப்போ இன்னொரு இதை விட 10 மடங்கு 20 மடங்கு அடித்து கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்காதீங்க. ஊருக்குள்ளே கொஞ்சம் மனசாட்சியோடு வேலை செய்யுங்க. நான் அதைத்தான் கேட்டுக்கிறேன், என் உறவுகள்கிட்ட கேட்டுக்கிறேன், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பன் பெரிய பண்ணிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த வேலைகளை செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. உண்மையிலே உளமாற நல்லதுக்காக நிற்கிறதா இருந்தால் நில்லுங்க. நான் அவங்கள கொண்டாடுறோம், பாராட்டுறோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம தலையில் நம்மளே மண்ணள்ளி போடுறதுக்கு வேலை செய்யாதீங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதுக்கு இந்த பனையேறி சுட்டு கொண்டது நாளைக்கு நம்ம வீட்டில் நடந்துரும் அப்படிங்கிற அச்சத்தில் தான். எங்கேயோ ஒரு செய்தி அப்படின்னு பார்க்காதீங்க. நாளைக்கு நம்ம ஊரில் நம்ம வீடு. என்னங்க நீங்கள் எல்லாருக்கும் பணம் ஏறுறது பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் கல் குடிக்கிறது பிடிச்சிருக்கு, பதனி குடிக்கிறது பிடிச்சிருக்கு. யாருங்க இவன் நமக்கு ரூல்ஸ் போடுறது? இந்த சட்டத்தை போடும்போது எங்கள் அப்பா எங்கள் தாத்தனை அன்னைக்கே அடித்து ஓட விட்டுருக்கணும். அன்னைக்கு அமைதியாக இருந்துட்டாங்க, ஏதோ அடிமை சிந்தனையில் இருந்துட்டாங்க. எம்ஜிஆர் நல்லவர், கருணாநிதி நல்லவர்னு இருக்க போய் தானே இந்த வேணா வந்துச்சு.
ஏன் அன்னைக்கு ஒரு சட்டத்தை நான் என்ன சொல்கிறோம்னா, நீ உண்மையிலே நீ ஊரை வந்து அமைதியாக வச்சுருக்கணும், நாடை வந்து அமைதியாக வச்சுருக்கணும்னா, நீ ம டா சாராயம் காய்ச்சத தடை பண்ண மாதிரி கள்ளையும் தடை பண்ணிவிட்டு மதுக்கடையை வரவிடாமல் வச்சுருந்துருக்கணும். மக்கள் வந்து குடித்து குடும்பம் சீரழியுது, நல்லால போதையால் சீரழியுது, நாடு சீரழியுதுன்னு சொல்லி காமராஜர் கள்ளுக்கடையும் வேண்டான்னு இருப்பாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. அந்த மாதிரி எதையுமே நீ அனுபவிச்சிருக்கக்கூடாது. நான் வந்து கொண்டாடியிருப்போம் உங்களை. நீ எல்லாத்தையும் நுப்பாட்டிட்டு இந்த திமுக அதிமுக என்ன பண்ணியிருக்கு, எம்ஜிஆரை கொண்டாடுறீங்கல்ல அவரும் தான், எல்லாரும் தான். இதெல்லாம் நுப்பாட்டிட்டு டாஸ்மாக திறந்து விட்டாங்க. டாஸ்மாக திறந்து விட்டுட்டு இவங்களே மது ஆலைகளை நடத்துறது. அந்த 2 குடும்பங்கள் மட்டும் 4 குடும்பம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 4 குடும்பங்கள் மட்டும் சம்பாதிக்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி பனையேற்றத்தால் ஒரு கல்லுக்கு அனுமதி. இந்த கேரளாவில் போய் கல் குடிச்சு எல்லோரும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நானும் கேரளாவில் தான் இருக்கிறேன், ஒரு நாள் அப்படி பார்த்ததில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து பார்டரில் உள்ள கடைகளுக்கு, கேரளாவில் உள்ள பார்டரில் உள்ள கடைகளுக்கு வந்து குடிச்சிட்டு அந்த 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 அதில் உள்ள கொடுக்கக்கூடிய சைடிஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீடியோ போடுறோம். பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன் அதெல்லாம் தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியாதா? அதனால் எவ்வளோ வருமானம் இருக்குது, எத்தனை குடும்பங்கள் பிழைக்கும். பனையேறி குடும்பங்கள் அவ்வளோ பல லட்சம் குடும்பங்கள் இருக்குது, அதை நம்பி இருக்குது. இன்றைக்கி புது தலைமுறைகள் கூட பனையேறுறாங்க. அவங்களாம் அதை பிழைக்க மாட்டாங்க. ஏன் கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சுக்கோ, கலப்படம் பண்ணாத அளவுக்கு கட்டுக்கோப்பில் வச்சுக்கோ. ஏன் கேரளாவில் பண்ணலையா? எல்லாம் எங்க 108 நாடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி தெரியும். 108 நாட்டில் 108 நாளில் பனைமரம் இருக்குது. இந்தியா உட்பட 108 நாட்டில் பனைமரங்கள் இருக்குதான். அதில் தடை விதிக்கப்பட்ட ஒரே நாடுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவில் கூட பல மாநிலங்களில் கல் இருக்குது. ஆனால் தடை செய்யப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். எவ்வளோ கேவலமான இழிநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் தெரியுதா? இந்த நிலையம் நீங்கள் ஆதரிக்கிறீங்க, விரும்புகிறீங்கன்னா இந்த கேடுகட்ட திமுக அதிமுகவுக்கே திரும்பி வாக்கு செலுத்துங்க. நான் போய்கிட்டு வாங்க போராடுவோம், அநீதி ஏன் இதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருப்போம், அடுத்தவனை சுடுவானே அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? மொத்தத்திலே இதை வந்து சட்டப்பூர்வமாக இதை வந்து கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேட்பாளர்களையும் கட்சிகளையும் ஆதரிங்க. இவங்க நாளைக்கு வந்துக்கிட்டு இவங்க இன்னைக்கு ஆதரவு நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. என்னைக்காட்டும் இந்த விஷயத்துக்கு வாய் திறக்க சொல்லுங்க. இப்போ நேற்று காலையில் சுட்டுட்டாங்களாங்க. நல்ல ஆண்மகளாக இருந்தால் நம்ம வேட்பாளர்களை திமுக அதிமுகவில் நிற்கிற அந்த கூட்டணி கட்சியில் நிற்கிறவங்கள வாய் திறந்து பேச சொல்லுங்கள். இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இது வந்து தப்பு, நாங்கள் கல்லை ஆதரிக்கிறோம், இந்த பனைத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுதாங்க, அதை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து பேச சொல்லுங்கள். ஒருத்தன் பேச மாட்டான். நான் தீர்வு நோக்கி சொல்கிறோம், நான் உடனே கட்சிக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா உண்மை அதுதாங்க. 2016 செயற்பாட்டு வரைவில் கொடுத்துருக்கு. பணங்கள் கல்லுன்னு சொன்னால் உங்களுக்கு கசக்குங்க. பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் எல்லாமே மூலிகை சாறு. அது வந்து உடலுக்கு நல்லது, நம்மளோட இப்போ சங்க இலக்கியங்கள்லே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஆதாரப்பூர்வமாக எடுத்து கொடுத்து அதை வந்து நாங்கள் வந்து இந்த சீமை மதுவுக்குலாம் நாங்கள் வந்து தடை விதிச்சிருவோம், நம்மளோட இயற்கை பானத்துக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி 2016 பேசிக்கிட்டு வருது. இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், யாருக்கு அதெல்லாம் விழ மாட்டேங்கி. அப்போ இதை வந்து மாற்றணும்னா மக்களாட்சியில், நான் என்ன சொல்கிறேன்னா மக்களாட்சியில் அதிகாரம் வந்து மக்கள் தான். மக்கள் பார்த்து யார் என்ன நல்லது செய்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம அதிகாரத்தை கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு எதுவுமே ஒரு வேளை ஒரு சில நேரங்களில் நம்ம தப்புன்னு தெரியாமல் கூட சில நேரம் செஞ்சிடலாம். ஆனால் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. தயவுசெய்து திருந்துவோம் அப்படின்னு நம்புகிறோம். இல்லை இந்த மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அப்படின்னா நாங்களும் கூட பிறந்ததுக்கு உங்கள் கூட புலம்பிக்கிட்டே சாவ வேண்டி தான், வேறு வழி இல்லை. கூட இருக்க நாளைக்கு என் உறவுகளில் யாராவது ஒரு ஆளை இழந்துட்டு நான் அன்றைக்கும் கத்திக்கிட்டு தான் இருப்போம், சாவ வேண்டி தான். சரிங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதை மாதிரிலாம் இயற்கை தான் என் பார்வைக்கு நடத்துதா என்னென்னு தெரில. இந்த சூழலில் நடக்கணும்னா இது வந்து உண்மையிலே நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. இல்லைனா இதை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் ஆழமாக பேசுவோமான்னு தெரில. அதனால் நீங்கள் இதை உணர்ந்து நீங்கள் வந்து வேலையை போட்டு அலைய வேண்டாம், நீங்கள் வந்து களத்தில் போய் உட்கார வேண்டாம், அரசுக்கு எதிராக போராட வேண்டாம், இல்லை சுட்ட காவல்துறைக்கு எதிராக கண்டித்து போராட வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாங்க. வலிமையான ஆயுதம் ஒரு ஒத்த ஓட்டு, அதை நல்லவங்க பார்த்து போடுங்க. நன்றி, வணக்கம்.